அப்பா. சொல்லுமா. அவகிட்ட ஒன்றும் சொல்ல வேணாம். ஏன் எதுக்கு சொல்லாம இருக்கணும்? பிள்ளைகிட்ட சொன்னாதான் அதுக்கு எல்லா விவரமும் தெரியும். வேண்டானா விடுங்க, அவகிட்டலாம் ஒன்றும் சொல்ல வேணாம். அப்படியெல்லாம் சொல்லாமலாம் இருக்கக்கூடாது. எதுக்குப்பா அம்மா அழுதுட்டு இருக்காங்க? வேற எதுக்காகம்மா? உன்னோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது பேசுனாங்களாப்பா அம்மாவை? பேசுனாங்களாவா? கொஞ்சம் நஞ்ச வார்த்தை இல்லைம்மா. என்னென்ன பேசணுமோ எல்லாம் கொட்டி தீர்த்துட்டு போறாங்க. எதுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு எனக்கே தெரியல. என்னப்பா சொல்றீங்க? என்ன பேசுனாங்க? என்னத்த சொல்ல, பேசாம உங்க அம்மா பாட்டுக்கு தான் நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்கு அவங்க வம்பு இழுக்கணும்? உங்க அம்மா எப்படி சேலை கட்டியிருந்தா அவங்களுக்கு என்னம்மா? அவங்களுக்கு என்ன சொல்லு? எதுக்காக இப்படி பண்ணணும்? நீங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு போனதுக்காக முத்தலக என்ன பண்ணும்? முத்தலக என்ன பண்ணும் சொல்லுமா? எதுக்காக முத்தலக அந்த அளவுக்கு பேசணும்? யாரும் கேட்க பார்க்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ? போய் சொல்லி வை, அதெல்லாம் நான் இருக்கேன்னு. நான் 2 பேசுனது தான் இப்போ அமைதியாக போறாங்க. ஏதோ உன் மாமனார் கொஞ்சம் பரவாயில்ல போல. சொல்லுமா. அவங்க எப்பவுமே என்னை என் பக்கம் தான்ப்பா சப்போர்ட்டு. ஆனால் அந்த முள்ளையத்தை தான் எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது பேசவும் திட்டவும் செஞ்சுட்டே இருக்கும். வர்ற கோபத்துக்கு அந்த பொம்பளையில என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் அவளோட மாமியார், அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீ பேசாம இரு முத்தலகு. இப்பதான் மாமியார் இப்படிமா ஒரு பொம்பளை இருக்கும்? சே, ஏதோ பிள்ளை தப்பு பண்ணிட்டான், சரி போனா போது, கல்யாணம் பண்ணிட்டாங்களே, சரி நல்லபடியா வச்சுப்போம் அப்படின்னு கொஞ்சமாவது நினைக்குதா? அதெல்லாம் இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு? அதெல்லாம் நினைச்சே பார்க்காதா? வாயில வந்தபடி அது இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கு? கேட்க பார்க்க யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்கா? மா இங்க பாருமா அன்பு, சும்மா உங்க அம்மாவை முன்னாடி தான் அப்படிலாம் பேசினாக வச்சாக. இப்போ கேட்கறதுக்கு நான் இருக்கேன், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ சொல்லு. சரியாம்மா? போயிட்டு உன் புருஷங்கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்ல சொல்லு. இன்னைக்கு போயிட்டு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சரிங்கப்பா, நீங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டி போங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. இனிமே நீ உங்க அம்மாவை பத்தி கவலைப்பட வேணாம். சரிங்கப்பா. அதுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? என்னதான் எப்ப பார்த்தாலும் கொடுமைப்படுத்துற அளவுக்கு பண்ணிட்டு இருக்குன்னா எங்க அம்மாவும் கிடைச்சதா? எங்க அம்மாவும் எதுக்கு பேசணும்? நான் பண்ண தப்புக்கு என்னதான் திட்டணும் பேசணும்? எதுக்கு எங்க அம்மாவை திட்டணும்? எங்க அம்மாவை அந்த பையனை போய் கட்டிக்குன்னு சொன்னாங்க. என்னோட இஷ்டப்படி தானே நான் வந்தேன். பாவம் எங்க அம்மா பிடிச்சி இப்படி இல்லாம பேசுது. இங்க பாரு, என்னைய திட்டினதோட இருக்கட்டும். நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாம என்னால நீ போய் ஒன்றும் சண்டை போட வேண்டாம். அதெல்லாம் என்னாலலாம் கேட்டுட்டு இருக்க முடியாதுமா. அம்மான்லாம் நீ ஒண்ணு என்னை கூப்பிடாத. இந்த கோபத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல முத்தலகு. ஏன் கூப்பிட்டா என்ன? முதல்ல நான் உங்க கூடயே பேசுறதா இல்ல, தெரியாம ஏதோ பேசி தொலைச்சிட்டேன். எனக்கு யாரும் வேணான்னு தானே இருக்கேன். எதுக்கு தான் எல்லாரும் என்னை தொல்லை பண்றீங்களோ தெரியல. சரிங்கப்பா, நான் வரேன். சரிம்மா போ. முன்னாடியெல்லாம் இந்த முள்ளையும் சரி, முல்லை மாமியார் இருந்த கிளவியும் சரி, என்னை எவ்வளவு திட்டு, எவ்வளவு அவமானம், எவ்வளவு பேச்சு, எல்லாமே என் மக அன்புனால தான். இவளால் தான் நான் அவ்வளவும் யார்கிட்டையோ பேச்சு வாங்கிக்கிட்டு திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் யாரால? இவளால் தானே. அப்போல்லாம் எனக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போது கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா? இத்தனை வருஷமாக எப்படியோ போய் தொலைன்னு விட்டுட்டு இப்போ வந்து நல்ல மனுஷன் மாதிரி நடிக்கிறாரா என்னன்னு எனக்கு அதுவும் புரிய மாட்டுக்கு. பேசாமல் இவரும் வேணாம் அவளும் வேணான்னு நினச்சாலும் இந்த மனுஷன் வழியேக்க வந்து பேசுகிறாரு. அவளை பிள்ளைன்னு நினச்சி என்னால் நினைக்காம இருக்க முடியலை. என்னதான் பண்ணுறதோ தெரியல. பிள்ளை வேண்டான்னு தலை முழுகினாலும் அந்த பிள்ளையை நினைக்காம இருக்க முடியுதா? எப்படி வாழுதுன்னு பார்க்காம இருக்க முடியுதா? இந்தா சரியான பிசாசு மாமியார் கிடச்சிருக்கா அவளுக்கு. முத்தலகு என்ன யோசனை? மான் கூப்பிடுறல. போங்க வரேன். பாவம் இந்த முத்தலகு யார்கிட்ட தான் திட்டு வாங்குமோ தெரியல. கண்டபடி கண்டவங்கள்ட்ட எல்லாம் வாங்கிக்கிட்டே தான் இருக்கு எப்ப பார்த்தாலும். அப்பாடா, எப்படியே போயாச்சு. யாராவது பார்த்துருந்தாங்க என்ன நினைப்பாங்க? இந்த அரவிந்த் நான் சொல்றது எதுவுமே கேட்கறது கிடையாது. இவன் யாரு? எப்ப பார்த்தாலும் இவன் கூடவே இவ பேசிட்டே இருக்கா. இன்னைக்கு இவளை கேட்காம விடக்கூடாது. நல்லான்னு தெரிஞ்சு போச்சு இவன் இவளோட ஆள் தான். ஹே நீயா? நானே தான். எதுக்குப்பா வழியில மறைச்சிட்டு நிக்கிற நீ? ஏன் இவ்வளோ பெரிய கோவில்ல உனக்கு இடமே வரல போறதுக்கு? சரி நகரு. அப்படி வளைச்சு போ. நில்லு. அதுக்கு முன்னாடி இந்த பையன் யாருன்னு சொல்லு. ஏன் உனக்கு தெரியாதா? முன்னாடியே தான் உனக்கே தெரியுமே. இப்போ என்ன அதிசயமா என்கிட்ட கேட்குற? தெரியாம தான் மேடம் கேட்குறேன். யாரு? இவன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன். போதுமா? கௌசி, உண்மையாக தான் சொல்றியா? ஆமாடி,
இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியணும். யாருக்காவது நீ சொன்ன அவ்வளோதான் பார்த்துக்க. ஓஹோ, யாருக்கிட்டே சொல்லக்கூடாதா? உங்கள் அப்பத்தாட்ட மட்டும் சொல்லிக்கிறேனே. இங்கே பாரு, யார்கிட்ட வேணாலும் சொல்லு, அதுக்கிட்ட மட்டும் சொல்லிடாத. நாங்கள் பேசுனதான் நீ கேட்டியே. நான் இல்லைனாலும் நீ உனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதனால தான் ஓப்பனாக உன்கிட்ட நான் விஷயத்த சொல்கிறேன். யார்கிட்டயாவது நீ சொன்ன அவ்வளோதான் பார்த்துக்க. என்ன பண்ணுவ? இல்லை என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். என்ன பண்ணுவேனா? அப்புறம் என்ன பண்ணுறேன் நீயே பாப்ப. இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடி. எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் நாம, நீ நான் அன்பு எல்லாரும். ஆனால் நீ எங்கள் 2 பேர்த்தையும் பிரிச்சுட்ட. ஏன்னா உன்னோட விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இவளுக்கு கூட இனிமேல் பேசக்கூடாது அப்படின்ட்டு நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்ட. அதுதான் ரீசன், உண்மையான ரீசன். புரிஞ்சுதா? நீ ஏன் கற்பனை பண்ணிட்டு ஒன்று பேசாத. இந்த அன்பு எங்கள் அண்ணன் மேலே இதாக இருந்ததுனால மட்டும்தான் அவளை நான் பிரிஞ்சேன். அவளுக்கு நீ உதவி பண்ணதுனால மட்டும்தான் உன்னையும் நான் விட்டு பிரிஞ்சேன். அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் நீ ஒன்றும் பேசணும்னு தேவையில்ல, சொல்லிட்டேன். அதனால உங்களுக்கு பயந்துட்டு நான் என்ன உங்களை விட்டு பிரிஞ்சேன் நீ நினச்சிட்டு இருக்கியோ? நீ என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. இங்கே பாரு, நான் இப்போ வேணா உன்னை பற்றி விஷயம் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னைக்காவது உன்னை பற்றி விஷயம் சொல்லத்தானே ஆகும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அதை மட்டும் நீ மறந்துடாத, புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் நான் மாட்டுறதுக்குள்ளே எங்கள் வீட்டில் ஓப்பனாக பையனை பற்றி நான் சொல்லிடுவேன். பையன் ரொம்ப வசதியோ? பையன் ரொம்ப வசதியாவா? வசதியோ வசதி. எவ்வளோ வசதின்னு உனக்கு தெரியுமா? ஏன் நீ நேரில் போய் பார்த்தியா? நேர்லலாம் நான் ஏன் போய் பார்க்கணும்? அவன் சொல்லுவான்ல, என்கிட்ட அப்படிலாம் ஒன்றும் போயெல்லாம் பேச மாட்டான். எல்லாமே கரெக்டாக எது உண்மையோ அவ்வளோத்தையும் அவன் அழகாக சொல்லிடுவான். இப்படி உள்ளவங்கெல்லாம் நம்பிடாதப்ல, நம்ப முடியாது, புரிஞ்சுக்கோ. நல்லவன் மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் பணக்கார விட்டு பையன் மாதிரி பண்ணுவானுவ. பார்த்தா இங்கே உள்ள ஒன்றும் இருக்காது. ஒழுங்கு மரியாதையா சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அடக்க ஒடுக்கமாக நல்ல பிள்ளையா இரு. நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ தான் வயசான எங்கள் சித்தப்பாவை பிடிச்சி கட்டிக்கிட்ட அப்படின்னா நான்லாம் அப்படி இருப்பேன்னு நினச்சியா? எனக்கு எந்த பையனை பிடிச்சிருக்கோ நான் அந்த பையனை தான் கட்டிப்பேன். சரி சரி, பார்க்கலாமா? அதையும் பார்க்கலாம். போடி தள்ளு, நகரு. முதல்ல நகரெல்லாம் முடியாது, முடிஞ்சா ஒதுங்கிப்போ. உன்கிட்டலாம் நான் ஏன் பேசிட்டு ஒதுங்கி தான் போக போகிறேன். அம்மாடியோ, என்ன சிலுப்பு சிலுப்பிட்டு போறா. உன்னைய நான் சும்மா விட மாட்டேன்டி. கௌதம் கிட்டேயும் அன்பு கிட்டேயும் சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. உனக்கு இருக்குடி ஆப்பு. ஓவராவா பண்ணிட்டு இருக்க. இந்த விஷயத்தினால எங்கள் 2 பேர்த்தையும் விட்டு பிரிஞ்சுட்டு உடனே கௌதம் பின்னாடி அவ தெரிஞ்சதுனால தான் நான் பிரிஞ்சேன்னு என்ன பிட்ட போடுறா. உனக்கு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் சொல்லாமா? என்னைக்காவது ஒரு நாள் கிடையாது, கண்டிப்பாக இன்னைக்கே சொல்லுவேன். கௌதமே உனக்கு ஒரு பையனை பார்த்து சீக்கிரம் உனக்கு முடிச்சு வைக்கல இரு. எங்க நீ போடுற ஆட்டம்லாம்? சரி சரி போகலாம். அங்கே நம்ம மாமியார் கிழவி வேற என்ன செய்யறது தெரியல. சும்மா நைன்னு இவளையே அவளையேன்னு கூப்பிட்டுட்டே கிடக்கும். பரவாயில்ல, மல்லிகாக்கா ஏதோ சமாளிச்சிட்றாங்க. நம்மளால தான் முடியவே மாட்டுக்கு. எப்போ பாரு மல்லிகான்னு அது வாயில் வர மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் மல்லிகா மல்லிகான்னு கூப்பிட்டும் போல. இப்போ சீசி அருவி அருவின்னு கிடச்சி போச்சா, அருவி அவி அவின்ட்டு கூப்பிட்றது. ஆனால் ஒன்று, இந்த கௌசி பிள்ளையை மாட்டுறது உறுதி தான். என்ன அன்பு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாமல் அப்படி நிற்கிறான்? அன்பு அன்பு, வா கௌதம், நீ தான் வருவேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? ஏன், என்னாச்சு? என்ன ஆகணும்? கோவிலில் வந்து எங்கள் அம்மா நிம்மதியாக இருக்க முடியுதா? நிம்மதியாக இருக்க முடியுதா சொல்லு. எங்கள் அம்மா இன்னைக்கு என்னமோ பட்டு சேலைலாம் கட்டி பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாங்க. நானே எங்கள் அம்மா பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். சரி, எங்கள் அம்மா சந்தோஷமாக தான் இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளை நினச்சி கவலைப்படலைன்னு கொஞ்சம் மனசை திட்டிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்தில் ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அழுகிறாங்கன்னு எங்கள் அப்பா சொன்னது தான் தெரியுது. ஏன் கௌதம் உங்கள் அம்மாவுக்கு இப்படி ஒரு ஆகாத வேலை? நீ என்ன சொல்கிறனே எனக்கு புரியலை. வந்தாங்க, நல்லா தான் அழகாக தான் இருந்தாங்க உங்கள் அம்மா. யார் இப்போ இல்லைன்னா? ஏன் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க? அவங்க பாட்டுக்கு தானே அவங்க பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. உங்கள் அம்மா அவங்க பாட்டுக்கு அவங்க பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. இடையில என்ன நடந்துச்சு சொல்லு அன்பு, புரியுற மாதிரி. இங்கே பாரு கௌதம், எங்கள் அம்மா பேசாமல் நின்றுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவை இப்போ தாண்டி நீ இதாக சந்தோஷமாக இருப்ப போல, சேலையெல்லாம் புதுசாக இருக்குது, உன் புருஷன் வந்துட்டாரு
அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. எதுக்கு கௌதம் இவங்க அம்மாவுக்கு இப்படி தேவையில்லாத வேலை? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க தான் ஏதோ உன் கூட என்னை கல்யாணம் பண்ணி வச்சதால உங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா கௌதம் இருக்கு? கோவிலுக்கு வந்த இடத்துல 4 பேர் பார்க்குற மாதிரி இப்படியா கௌதம் பேசுவாங்க? பாவமாக இருக்கு எங்கள் அம்மா அழுகிறத பார்த்தா. அப்பா நல்ல வேளை அப்பா இருந்து சவுண்டு விட்டு உங்கள் அம்மாவை விரட்டி விட்டாங்களாம். அதுவும் உங்கள் அப்பாவும் கரெக்டாக வந்துட்டாங்களாம். மாமா எப்போவுமே என் பக்கம் தானே சப்போர்ட்டு. ஏதோ அவங்க சப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. மாமாவும் பிடிச்சு திட்டி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல். பாவம் எங்கள் அம்மா. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள என்ன போன்னு வீட்டை விட்டு துரத்தி விட்டாக. அன்பு, எங்கள் அம்மா பற்றி தான் நல்லா தெரியும். எப்போவுமே சரியான கோவக்காரக. அது புரிஞ்சுட்டு உங்கள் அம்மா கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியது தானே. அதுக்குன்னு பொது இடத்துல எல்லாம் பிரியா கௌதம் பேசுறது பாவம்னு தோணவே தோணாதா? அதுக்கு அவங்க பொண்ணு பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தோணவே தோணாதா? அதுக்காக இப்படியெல்லாம் பேசலாமா? நீயே சொல்லு. எங்க பாரு கௌதம், எனக்கு தெரியாது. உங்க அம்மா வந்தானே இப்போ கேட்குற. நான் பண்ண தப்புக்கெல்லாம் எங்கள் அம்மா பேசுறது தப்பு. எதுக்கு அவங்கள உங்க பேசணும்? விடு அன்பு, சின்ன பிரச்சனையே பெருசாக்காத. கோவிலில் நடந்தது கோவிலில் முடிஞ்சதாகவே இருக்கட்டும். எதுக்கு திருப்பி வீட்டில் வந்து பெருசாக ஊதிக்கிட்டு? வேணாம், விடு. இல்லை, அவங்க கோவிலுக்கு வந்துட்டு நிம்மதியாக கூட வீட்டுக்கு போகலை. எனக்கு தெரியாது கௌதம். இப்போ நீ உங்கள் அம்மா கிட்ட கேட்டு சொல்லணும். இனி எங்கள் அம்மா வழியில் உங்க நான் போகவே கூடாது. அவங்கள எதுவுமே பேசக்கூடாது. எங்கே பார்த்தாலும் வச்சாலும் எங்கள் அம்மாவை எதுவுமே பேசக்கூடாது, திட்டக்கூடாதுன்னு நீ சொல்லு கௌதம். சரி, நம்மளும் கோயிலுக்கு போயிட்டு தானே வந்திருக்கோம். வந்தது எதுக்கு அன்பு? நம்ம வீட்டில் சண்டை. இப்போ எங்கள் அம்மா கிட்ட இந்த விஷயத்த கேட்டேன்னு தாம் தூம்னு தாண்டி எடுத்துருவாங்க. அவியல் பற்றி தான் உனக்கு தெரியும்ல அன்பு. அதுக்காக தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீ கேட்க போறியா இல்லை நான் கேட்கவா? அதை முதல்ல சொல்லு. இங்கே பாரு, வரட்டும், நானே கேட்குறேன். சரியா? நீ கேட்டு பிரச்சனையை பெருசாக்காத. நான் எந்த விதத்தில் கேட்கணுமோ அப்படி கேட்டு சால்வ் பண்ணிக்கிறேன். நீ கேட்காம மட்டும் இருந்தேன்னு வைவே, கண்டிப்பாக நான் கேட்பேன் கௌதம், சொல்லிட்டேன். நீ கண்டிப்பாக எனக்கு கேட்டு இதுக்கு பதில் என்னன்னு சொல்கிற. ஐயோ தாயே, நான் கேட்குறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இரு, போதும். பாவம் போல இருந்துச்சு அவங்க அழுகிறத பார்த்தா. எப்படி தெரியுமா இருந்துச்சு? உனக்கு என்ன தெரியும்? நீ பார்த்துருந்தா தெரியும். நேரில் பார்த்தா எனக்கு தானே தெரியும்.